Builders, we build your dreams. உங்கள் கனவு இல்லத்தை வாஸ்து முறைப்படி வெல் பிளான்டு டிசைனுடன் முதல் தரச்சான்று பெற்ற கட்டுமான பொருட்களை கொண்டு சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு எல்லா வசதிகளுடன் நீங்கள் கேட்ட டிசைனில் கட்டித்தருகிறோம். கட்டிடத்துறையில் 8 ஆண்டுகள் அனுபவத்துடன் 100+ ஃபினிஷ்ட் ப்ராஜெக்ட்ஸுடன் உங்கள் ட்ரீம் பில்டர்ஸ் உடுமலை, கோயம்புத்தூர் மற்றும் தேவக்கோட்டையில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் எங்களிடம் DTCP அப்ரூவ்ட் பில்டிங் கான்ட்ராக்ட், பிளானிங், எஸ்டிமேஷன், இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் டிசைன் எல்லாமே சிறப்பாக செய்து தருகிறோம். உங்கள் கனவு இல்லத்துக்கு நாங்கள் கேரண்டி. இன்னும் என்ன தயக்கம்? உடனே கால் பண்ணுங்கள். உங்கள் கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரீம் பில்டர்ஸ் 11 அன்சாரி ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன், உடுமல்பேட் 8903399713 மற்றும் 8903399745. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழன் தொலைக்காட்சியினுடைய கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கும், உடுமலை பகுதியினுடைய அன்பு ரசிக பெருமக்களுக்கும் எங்களது பட்டிமன்ற குழுவினரின் சார்பாக நெஞ்சார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மகளிர் தின பட்டிமன்றத்தில் நாம் இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். ஒரு காலத்துலலாம் விளக்கு வச்சதுக்கப்புறம் பொண்ணு படி தாண்டி போகக்கூடாது அப்படிம்பாங்க. படி தாண்டாத பத்தினி, விளக்கு வச்சதுக்கப்புறம் வெளில போகக்கூடாதும்பாங்க. ஆனால் படி தாண்டினாலும் நாங்கள் பத்தினி தான், நாங்கள் பாரதத்தின் இடிதாங்கிகள் என்று இரவிலும் கூட பெண்கள் போய் இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் இருந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸ் பாருங்கள்,
அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஓடத்தில் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய சாதனை. அந்த ஒரு வில் பவர் அது பெண்ணுக்கு மட்டுமே இருக்கிற மிகப்பெரிய ஒரு சாதனை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இன்றைய தலைப்பு, இன்றைய சூழலில் பெண்களின் நிலை வாழ்த்தும்படி உள்ளதா வருந்தும்படி உள்ளதா? உண்மையிலேயே பல சாதனைகளை பெண்கள் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி நான் முதல்ல தலைப்புக்குள்ளே போகக்கூடாது. அவங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பேன் என்று சொல்லி முதல் பேச்சாளரை உங்களுடைய கைத்தட்டலுக்கு இடையில் நான் அழைக்கிறேன். இன்றைய சூழலில் பெண்களின் வாழ்க்கை வாழ்த்தும்படி தான் இருக்கிறது என்று பேசுவதற்காக திருமதி மதுராந்தகி அவர்களை உங்களது கைத்தட்டலோடு அழைக்கிறேன். வாங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லா பெண்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் நைட்டு 11 மணி வரைக்கும் எங்க பெண்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. கணவர் 25,000 சம்பாதிச்சா மனைவி 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஐடி துறையில இருக்கக்கூடிய எல்லா குழுக்களுக்கும் பெண்கள் தான் தலைமை ஏற்று நடத்துறாங்கன்னு சொன்னா இன்றைய சூழலில் பெண்கள் நிலை வாழ்த்தும்படிதான் உள்ளது என்பதை நீங்கள் கண்டிப்பா ஒப்புக்கொள்ளணுங்க. எங்க கோயம்புத்தூர்ல கமலாத்தாள்னு ஒரு அம்மா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நடுவர் அவர்கள் கண்டிப்பாக அறிந்த ஒரு செய்தி தான். சொல்லுங்கம்மா. இட்லிய 1 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 50 வருஷமா வித்துட்டு இருக்காங்க. சேவை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவங்களுக்கு. இன்றைய சூழலில் பெண்களின் நிலை வாழ்த்தும்படிதான் உள்ளது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா நான் அவங்கள பார்க்கிறேன் நடுவர் அவர்களே. அதுக்கு அடுத்ததாக இட்லியை கூட நம்ம குஷ்பு இட்லி அப்படிதானே சொல்றோம். கண்டிப்பாங்க, அங்கே வாழ்த்தும்படிதான் இருக்கிறது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சுனிதா வில்லியம் அவர்களை பற்றி ஒரு குறிப்பு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதாவது உடல் வலிமை வேணா ஆண்களுக்கு இருக்கலாங்க, மன வலிமை எங்களுக்கு தான் இருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன காதல் தோல்வினா மூளையில போய் உட்கார்ந்துட்டு 3/4 லிட்டர் அதே இதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கக்கூடியவர் ஆள்கள் என்று சொன்னால் 3 நாளா மூளையில உட்கார்ந்து அடுத்து எப்படி நம்ம முன்னேறலாம் யோசிக்கிறவங்க தாங்க என்னுடைய பெண்கள். சும்மா நினைச்சீங்களா? திருவண்ணாமலையிலங்க ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு, அது பழங்குடியின பெண். பழங்குடியின பெண்களுக்கு அடிப்படை ஆதரவு கூட இல்ல, ஒரு உணவு கிடைக்காது, கல்வி கிடைக்காது, அந்த மாதிரி இனத்தை சார்ந்த ஒரு பொண்ணு சிவில் நீதிபதியா கிட்டத்தட்ட 23 வயசுலயே அவங்க வந்து சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னா எங்களுடைய பெண்கள் வாழ்த்தும்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு திருவண்ணாமலை அந்த ஸ்ரீமதி ஒரு எடுத்துக்காட்டு. நடுவர் அவர்களே, நினைச்சு பாருங்க, பெண்கள் உடல் வலிமை வந்து குறைவா இருக்கு நம்ம சொல்றோமே, கட்டட வேலைக்கு போய் 20 கல்லையும் ஒரே தள்ளில் சுமந்து தன்னுடைய வீட்டையும் அவர்கள் பாறாங்களை போல சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய பெண்கள் வாழ்த்தும்படி உள்ளது நடுவர் அவர்களே, வருந்தும்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் அவர்களுடைய செயல்கள் எல்லாமே வாழ்த்தும்படிதான் இருக்கு. ஆனா எங்களுக்கு, எங்களுடைய இனத்துக்கு, பெண் இனத்துக்கு சமூகம் செய்யக்கூடியதுதான் வருந்தும்படியாக உள்ளது நடுவர் அவர்களே. நினைச்சு பாருங்க, பட்டாம்பூச்சி அழகா இருக்குன்னு சொன்னா உடனே பிடிச்சிடுறீங்க, ஒரு ரோஜா பூ அழகா இருக்குன்னு சொன்னா அதை உடனே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பெண் என்பவள் அழகு படைத்தவள், அறிவு படைத்தவள். இந்த உலகமானது அவளை அழகாக மட்டுமே பார்ப்பதனாலே தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பெண்ணை எப்பொழுது இந்த உலகமானது அறிவின் அடையாளமாகவும் பார்க்க தொடங்குகிறதோ அப்பொழுதுதான் பெண் பாதுகாப்பு அங்கே பதிவு செய்யப்படுகிறது. நடுவர் அவர்களே, 6 வயது தொடங்கி 60 வயது வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் சுதந்திரம் கொடுத்து நம்ம பட்டம் வாங்கி இந்த உலகத்தை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்புறோம். ஆனா 6 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாப்பை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை எப்பொழுது இந்த உலகமானது ஒன்னே ஒன்று சொல்லுவார் நடுவர் அவர்களே, அடுத்த பட்டிமன்றத்திலாவது நான் ஒரே ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு போறேங்க. என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு செய்தியாவது 6 வயது குழந்தையை 70 வயது கிழவன் கடத்தினார், 60 வயது கிழவியை இந்த வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த செய்தி வராம என்னைக்கு இருக்கிறதோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்ததாக நாங்கள் எண்ணிக்கொள்வோம். நடுவர் அவர்களே, 99% இன்னைக்கு பெண்கள் தான் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அப்ப பசங்களை யாருமே படிக்கலையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. படித்தல்ங்கிறது எல்லாமே படிச்சிடலாம், ஆனா மாணவர்களினுடைய நிலையை புரிந்து கொண்டு சகித்து கொண்டு அவர்களுடைய வயதுக்கேற்ற அந்த உளவியலை புரிந்து கொண்டு அவர்களை அரவணைத்து போகக்கூடிய தன்மை பெண்களுக்குத்தான் இருக்கிறது நடுவர் அவர்களே. அதனால தான் அனைத்து பள்ளிகளிலுமே 99% பெண்களைத்தான் அங்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க. பெண் என்பவள் சர்க்கரை போன்றவள், சர்க்கரை ஏன் சர்க்கரை அழகா பாடி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப இந்த சர்க்கரை வந்து பத்திரமா பாத்துக்கிறது நம்மளுடைய வேலை, எந்த எறும்புகளும் மொய்த்து விடாதபடி அப்படிங்கறது பதிவு செய்து கொண்டு இந்த அற்புதமான பட்டிமன்றத்தில் நானும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த நடுவர்களுக்கும் நவீன் அவர்களுக்கும் முக்கியமாக தமிழன் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் கோவை மதுராந்தகி. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமானவள் என்பதுதான் இந்த உளவியல் சொல்லுகிற கருத்து என்பதை மறந்துடக்கூடாது இல்லையா?
எவ்வளவோ சாதனைகள் அவங்க சொன்னாங்க. இல்லை எவ்வளவோ தடைகள் இருக்குது, அவங்கள பார்க்க எங்களுக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்காக வருகிறார் திரு கார்த்திக் அவர்கள். உங்களது கைத்தட்டல் கிடையாது, வாங்க. சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்லியிருக்காங்க. ஐடி கம்பெனியை விடுங்க, இன்னைக்கு நைட்டி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, நகை கடையில் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஏன் அவங்க சொன்ன மாதிரி கட்டட தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம ஊதியம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நாள் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் சம ஊதியம் கிடைக்கிறது கிடையாது. இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிகிட்டே போகலான்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பெண் குழந்தைங்களோட திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயது வச்சுருக்காங்க. என்ன வயது வச்சுருக்காங்க? 18 வயது ஆனால் தான் ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகணுன்ட்டு. அதுவும் அந்த குழந்தை பிறக்கலெல்லாம் ஒரு வசனம், இப்போ புது வசனம் இருக்குது. என்ன வசனம் அப்படின்னா, குழந்தை வரம் கேட்டு தெய்வத்துக்கிட்ட போனால் என்ன குழந்தை கிடைக்குதான்? ஆண் குழந்தை கிடைக்குதான். அதே குழந்தையே தெய்வமாக வரணும்னா என்ன குழந்தை கிடைக்குதான்? உங்களை மாதிரி அழகான பெண் குழந்தைங்கள்லாம் கிடைக்குதான். ஆனால் ஒரு பழைய வசனம் ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போகிறோம்? தெய்வத்துக்கிட்ட போகிறோம். ஆனால் தெய்வத்துக்கே ஒரு பிரச்சனைனா யார்கிட்டங்க போகிறது? ஆமாங்க, நம்ம தெய்வம்னு நினைக்கிற பெண் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் சின்ன வயசுலேயே திருமணம் முடிச்சு வச்சிடுறாங்க. அது குறிப்பாக இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிக குழந்தை திருமணம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தாங்க நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 1000 குழந்தைகளாவது குழந்தை திருமணம் செய்ய வைக்கப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக கடந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 1640 குழந்தை திருமணங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னா, அம்மாக்களை வாழ்த்தி வாழ்த்தி என்ன பண்ணுவோன்னா எப்பயுமே வச்சுருப்போம். 10 மாதம் என்ன சுமந்து பெத்தெடுத்த அம்மா, உன் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. நிறைய அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலேயே தன்னுடைய ஆசையெல்லாம் முடக்கிட்டு தன்னுடைய கனவுகளெல்லாம் அழிச்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைக்காகவும் கணவனுக்காகவும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன கவிதை மட்டும், பாலபாரதி கவிதையை உங்களுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துகிறேன். வேலுநாச்சிராக குதிரை ஏறினேன், ராணி மங்கம்மாளாக வாளை வீசினேன், ஜான்சி ராணியாக எதிரிகளை புரட்டி போட்டேன், குக்கர் சத்தம் கேட்டது அடுப்பங்கரை நோக்கி ஓடினேன் என்று. குக்கர் சத்தம் கேட்டது அடுப்பங்கரையை நோக்கி ஓடினேன் என்று. இன்று நிறைய பெண்களுடைய வாழ்க்கை அடுப்பங்கரையோடு முடிகிறத நினைக்கிறப்போ பெண்களுடைய வாழ்க்கை வருத்தப்படி தான் இருக்கின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையிலையும் சில பெண்கள் சாதிச்சுட்டு தாங்க இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சகோதரி சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் இவ்வளோ பாலியல் பிரச்சனை இருக்குது, வீட்லேயே முடக்கி வைக்கிறாங்க, நிறைய இருக்குது. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்ணுக்கெல்லாம் வீட்டில் ரொம்ப அழகாக பேர் வைப்பாங்க. கயல்விழி, அபிராமி, ஸ்ரீதேவி, இந்த மாதிரி அழகாக பேர் வைப்பாங்க. ஆனால் சமூகம் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு குறை கண்டுபிடிச்சி ஒரு பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன சொல்கிறாங்க? வாயாடின்னு சொல்கிறாங்க. சரி, பேசவே வேணாம், அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? உமுனா மூஞ்சின்னு சொல்கிறாங்க. சரி, திருமணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலம் தாழ்ந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? முதிர்கனின்னு சொல்கிறாங்க. சரி, திருமணம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க வாழா வெட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? வாழா வெட்டின்னு சொல்கிறாங்க. கணவன் இறந்து போனால் என்ன பண்ணுறாங்க? விதவைன்னு சொல்கிறாங்க. இப்படி சமூகம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பெயர்களை சொல்லி அவர்களுடைய திறமையை முடக்கி கொண்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலையிலையும் சில பெண்கள் சாதிக்கிறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். நடுவர் அவர்கள் நிச்சயமாக இந்த சமூகம் வருந்துபடி தான் உள்ளது என்பதை தீர்ப்பாக வழங்குவார் எண்ணி விடைபெறுகிறேன். நன்றி. ஃபோட்டோவை பார்த்து தான் அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம். எங்கள் தாத்தா காலத்தில் அதோட கொடுமை, பொண்ணை கூட கண்ணில் கட்ட மாட்டாங்க, கல்யாண மேடையில் வச்சு தான் பொண்ணை பார்ப்பாங்க. அது நயன்தாரா மாதிரி இருந்ததுன்னா தாத்தா லக்கி அப்படின்னு அர்த்தம். கோவை சாரில் மாதிரி இருந்தால் அவர் கதை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பண்ணவே முடியாது, மாற்றவே முடியாது. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி அப்படியா? இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்களுக்கு மேட்சிங்காக புருஷன் கிடைப்பான், அவ்வளோ தூரம் இன்றைக்கி இருக்குது தெரியுங்களா? கண்ணு முடி எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், எல்லாமே இருக்குது அதில். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் நல்லா சம்பாதிக்கிற பையனை விட நல்லா சமைக்க தெரிஞ்ச பையனை தான் செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம பையலும் அந்த மேட்ரிமோனியில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது கிச்சனில் சமைக்கிற மாதிரியே ஒரு ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணுறான். அவனும் எப்படியாவது கல்யாணம் ஆனால் சரி அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இன்றைக்கி மேட்சிங்காக இன்றைக்கி புருஷன் கிடைக்கிறாமா? உண்டா இல்லையா? ஆனால் மேட்சிங்காக டெய்லர் தான் கிடைக்க மாட்டேங்கான். என் பொண்டாட்டிலாம் வில்லிவாகத்தில் இருக்க எல்லா டெய்லர்ட்டையும் தைச்சிட்டா தெரியுங்களா? இங்கே ஒரு இஞ்சி ஏற்றிட்டான், இங்கே கொஞ்சம் இறக்கிட்டான், இங்கே சரியாக தைக்கல, ஒரே கம்ப்ளைண்ட்டு. எல்லா பெண்களும் பாருங்கள், கல்யாணம் ஆன எல்லா பெண்களையும் பாருங்கள்,
அவங்க மேரேஜ் ப்ளவுஸை பத்திரமா வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை அப்பப்போ எடுத்து பார்ப்பாங்க. ஏன் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். அது அன்னையை தவிர ஒரு நாளும் அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்? கணவனுக்காக, குழந்தைகளுக்காக, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்காக சமைச்சு போட்டு, இல்லை இவங்க மிஞ்சல் மீதி இவங்க சாப்பிட்டு தன் உடலை பொருட்படுத்தாமல் குடும்பத்தை பொருட்படுத்தியதால் உடல் நலத்தை இழந்தவர்கள் யார் என்று சொன்னால் பெண்கள் என்பதை நம்ம மறந்துட முடியுமா? இல்லையா? பெண்கள்னாலே தியாகிகள் இல்லையா? தெரியுங்களா? பெண்கள் எந்த அளவுக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறதுக்காக வருகிறார் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். உங்களுக்கு கைத்தட்டல் கிடையில வாங்க. ஏங்க, நாங்கெல்லாம் சல்வார் கமீஸ் போட்டு வர சாதாரண பெண்களா? சல்வார் கமீஸ் போட்டு வர சாதாரண பெண்களா? புடவை கட்டினாலும் பிறரை புரட்டி எடுக்கும் சாதனை பெண்கள் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட பெண்கள் மத்தியில வந்து என்ன மகராசம் போய் பேசிட்டு போயிருக்காரு. ஆனா நானும் சொல்றேங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் பேசுனதை பார்த்தா கொண்ட புழுகு கொரோனா புழுகு மாதிரிலாம் இருக்கு. அப்படி பேசிட்டு போயிருக்காரு அண்ணன். பகல்லே இவங்களுக்கெல்லாம் பசுமாடு தெரியாதா, ஆனா இருட்டுல எருமை மாடு தெரியுதான். அந்த அளவுக்கு அண்ணன் பேசிட்டு போனதா இருக்குது. தெரியுங்களா? பாத்தீங்களா? ஏங்க, இன்றைய ஒரு நல்ல நாளிலே அவர் ரொம்ப வருத்தப்படுறதுமே சொல்லாதீங்கம்மா. சொல்லுங்க. உண்மையிலே பரந்த மனசு யாருக்கு உண்டு தெரியுமா? யாருக்கு? ஆண்களுக்கு உண்டா பெண்களுக்கு உண்டா? எங்களுக்கு தான் உண்டு. நீங்க சொல்லுங்க. ஆண்களுக்கு பரந்த மனசு உண்டா பெண்களுக்கு பரந்த மனசு உண்டா? பெண்களை விட ஆண்களுக்கு தான் பரந்த மனசு உண்டு. தெரியுமா? எப்படி இதை நீங்க ஒத்துக்கிற மாதிரி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் கூட பிறந்த தங்கச்சி நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரா, என் முன்னாடி சந்தோஷப்படுவாளா? இதே இது அவ தங்கச்சி நாளைக்கு வாரான்னா நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சந்தோஷப்படுவோமா? காலம் போக போக என் தங்கையை அவளுக்கு பிடிப்பதே இல்லை. நாள் போக போக நான் அவள் தங்கையை வெறுப்பதே இல்லை. மனைவியின் மீது வைப்பது அன்பென்றால் அவள் தங்கையின் மீது வைப்பது பேரன்பு இல்லையா? ஏங்க, நாங்களாம் எப்படிப்பட்ட பெண்கள்? நாங்க என்ன ஏரோப்ளேன் மேல பறந்தா ஆண் வாயை பிறந்துட்டு பாக்குற பெண்களா? அவங்களாம் 90 கிட்ஸுங்க. நாங்களாம் இன்னைக்கு 2K கிட்ஸுங்க. நாங்களாம் ஆ படிக்கணும்னா கூட அமெரிக்கா போய் படிக்கிற பெண்கள் தான் இன்னைக்கு பெண்கள் நடுவர் அவர்களே. அண்ணன் வந்து என்ன தெரியாம உலகிட்டு போறாருன்னு சொல்ற நான் பார்க்கலாம். ஏங்க, அப்பா அம்மா சொன்னா கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்றது ஒரு காலம். அப்பா அம்மா சொன்னா கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்றது ஒரு காலம். ஆனா அப்பா அம்மாவையே கன்வீனியன்ஸ் பண்ணி காதலிச்சவனை கல்யாணம் பண்றது இந்த காலம். சரிங்களா? 2.5 மணி நேரம் படத்துக்கே ஒரு வில்லன் தேவைப்படும் போது வாழ்நாள் முழுவதும் சாதனை படைக்க காத்துட்டு இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு பெரிய வில்லன்கள் காத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? சரிங்களா? நீங்க எத்தனை வேணா கல்லு தூக்கி எறிங்க, அது ஒவ்வொன்றிலும் நாங்கள் படிக்கட்டுகளாய் மாறி வெற்றியை தொட்டு கொண்டிருப்போம்னு சொன்னா அதுதான் நடுவுல இந்த காலத்து பெண்கள். சரிங்களா? நீங்க போகினா தூக்கி போடணும், பொங்கல்னா ஆக்கி போடணும், ஜல்லிக்கட்டுனா அடக்கி போடணும். ஆனா பெண்கள்னாவே நீங்கள் எல்லாம் சலாம் போடணும் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட காலத்தில் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க சொன்னீங்க மல்டி டாஸ்கிங். அண்ணன் ஒரு அண்ணா சொல்லிட்டு போனாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் எப்படி மல்டி டாஸ்கிங் பண்றாங்கன்னு. நாங்க சொல்றேங்க, கல்யாணத்துக்கு அப்படி காலையில பாத்தீங்கன்னா எங்க வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த சொல்லி சென்னையில ஒரு பஜார் சொல்லுவாங்களே, அதை விட கேவலமா இருக்கும். கல்லுல ஒரு தோசை ஊத்திட்டு இருப்போம். சரிங்களா? பக்கத்திலேயே மிக்சியில சட்னி அரைப்போம். அடுத்து தோசை திருப்பி போடுவோம். அதுக்குள்ள எங்க அம்மா போன் பண்ணுவாங்க, என் பையன் வந்து பால் வேணும்னு சொல்லுவான், எங்க வீட்டுக்காரர் சோப் எங்கன்னு கேட்பாரு. இத்தைக்கு நடுவில் வாஷிங் மிஷின் சுத்திட்டு இருக்கும். இத்தனையும் தட்டி குப்பை வண்டி வரும், அதை தூக்கி குப்பையை போட்டுட்டு 9 மணிக்குள்ள சாதனை படுக்க ஆபீஸ் வர பெண்கள் நாங்கள் நடுவர் அவர்களே. காதலும் கத்திரிக்காயும் ஒண்ணு. எப்படி தெரியுமா? ரெண்டுமே பார்க்கறதுக்கு பல இருக்கும். ஆனா அதை வாங்கினா தான் தெரியும் எவ்வளவு சொத்தைன்னு தெரியும் நடுவர்களே. நான் என்ன சொல்றேன், காதல் நம்ம காதல் அதுக்காக யாரையும் பண்ண வேண்டாம்னு சொல்லல. சொத்துன்னு தெரிஞ்சா தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிருங்க. அதை விட்டு போட்டு அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான்னு கண்ணை கசக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன நடுவர்களே? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வெற்றிகரமான ஆண்கிறவன் யாரு தெரியுமா? மனைவி எவ்வளவுதான் செலவு செஞ்சாலும் அதுக்கு மேல ஒருத்தர் சம்பாதிக்கிறான் பாருங்க, அவன் தான் வெற்றிகரமான ஒரு ஆண். வெற்றிகரமான பெண் என்பவள் யாரு தெரியுமா? அப்படிப்பட்ட ஆணை தேர்ந்தெடுக்கிற பார்த்தீங்களா, அவ தான் வெற்றிகரமான பெண். அப்ப புத்திசாலி யாருன்னு சொல்ல வரீங்க? பெண்கள் தான். பெண்கள் தான் புத்திசாலி. ஆமா. ஆனா சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு நல்ல புள்ளிவிவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ஒரு வேலைக்காக ஒரு தொழில்நுட்பத்திற்காக
70% ஆண்கள் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா அதுல 30% பெண்களோட அப்ளிகேஷன் தாங்க முன்னாடி இருக்கு. அப்படின்னா எங்க பெண்கள் தாங்க எனக்கு கெத்தா இருக்காங்க. எங்க காலத்திற்கு காலம், நேரத்திற்கு நேரம் 20% தொழில் அதிகரிக்குது அப்படின்னா அது எங்க பெண்களால் தான். நடுவர் அவர்களே, எத்தனை நாங்க சாதிச்சுட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க இல்லையா சுனிதா வில்லியம்ஸ், இன்னைக்கு சாதிக்கிறது எவ்வளவோ இருக்கலாங்க, ஆனா அந்த காலத்திலேயே ஒரு பெண் சாதிச்சிருக்கிறாங்க. முதலில் 1933ஆம் ஆண்டு SR கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரே ஒரு தலைப்பு செய்தாங்க போட்டாங்க. ஆனா அதுக்கே அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை செஞ்சாங்க. அப்படின்னா அதோட அவங்க விடல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என் நாடு, என் மக்கள், என் நாட்டுக்காக நான் உழைக்கணும் சொல்லி தாண்டி வந்தாங்க இல்லையா, அவர்தான் தந்தை பெரியாருடைய தங்கை SR கண்ணம்மாளுங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல் கொடுக்கணும் தெரியுமா? இன்னைக்கு சாதனை செய்வதற்கு எதுவுமே தடை கிடையாது. இன்னைக்கு ஓட்டப்பந்தயத்துல உலக அளவில் 10ஆம் இடத்திலும் ஆசியாவிலேயே 3ஆம் இடத்திலும் ஒரு பெண் மெடல் வாங்குறா அப்படின்னா அவளுடைய சாதனை சாதாரண சொல்லிடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு உடுமலைப்பேட்டையை சார்ந்த ஸ்ரீவர்தினி என்கிற ஒரு பெண் இன்னைக்கு உலக அளவில் சாதனை செய்திருக்கா அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு பெண்கள் வாழ்ந்து கழித்து நிற்க. நடுவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் இந்த குடும்பம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கிற வரைக்கும் எங்க நாள் நாங்க வருந்தபடி இல்லைன்னு தான் நடுவர்களே எங்க சொல்றோம். ஆகவே ஆனா உண்மையா ஒண்ணு சொல்லணுங்க, இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டோம். எதையுமே நாங்க டீல் பண்ணுவோம், எதையுமே நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம், எதையுமே நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு சமுதாயத்தில் வலம் வர நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கு வரும் தடைகளை எல்லாம் நாங்கள் சமாளிக்க வேண்டுமென்றால் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் போதுமே என்று சொல்லி இன்றைய பெண்கள் வாழ்த்தும்படிதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவில் ஹரியானாவிலே பிறந்த அந்த ரோஜாவை அமெரிக்க நாசா தத்தெடுத்து கொண்டது. கல்பனா சாவ்லா. கொலம்பியா விண்வெளி ஓடம் நடுவானிலே வெப்பச்சலனத்தால் வெடித்து சிதறுகிறது. கவனக்குறைவு, இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும், இதை அவர்கள் அடித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லோர் மனதிலும் பதிய வேண்டும் என்பதற்காக வெடித்து சொன்னார்கள். காற்றிலே சமாதியானால் கல்பனா சாவ்லா. வழக்கமாக காற்றை நம்ம ஈரமான காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அன்றைக்கு அந்த காற்று 7 உயிர்களை உறிஞ்சுகிற அளவுக்கு ஈரமற்று போய் இருந்தது. அந்த சம்பவத்தை பார்த்த பிறகும் ஒரு கல்பனால் போனால் என்ன, இன்னொரு கல்பனா நான் இருக்கிறேன் என்று வந்தாலே அந்த தைரியத்துக்காகத்தான் நாம் சுனிதா வில்லியம்ஸை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் எவ்வளவோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பேசணும். என்ன பேச போகிறீங்களோ தெரில. வாங்கம்மா. ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடி என் அன்னை தமிழையும், நடுவர் அவர்களையும், ஆசிரிய பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும் வணங்கி என் விவாதத்தை தொடங்குகிறேன். ஆணும் பெண்ணும் ஜீவனில் ஒன்றுதான். ஒவ்வொன்றுக்கும் உயர்வு தாழ்வு கிடையாது. இரண்டுமே மனித ஜீவனே ஆகும் என்றார் பெரியார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகும் பெண் சுதந்திரத்திற்காக பல தலைவர்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தின் பிரதிபலிப்பு இன்று நாம் அறிந்ததே. ஒரு பெண் பொருளாதாரத்திலும் கலாச்சாரத்திலும் ஆணுக்கு நிகராக அல்ல, ஆணை கீழே தள்ளி பெண் ஆதிக்க வர்க்கமாக மாற நினைக்கிறாள். பெண்கள் முதலெல்லாம் வந்துட்டு ஆண்கள் வெளியில போய் வேலை செய்வாங்க, பெண்கள் வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்த்துப்பாங்க. ஆண்டுகள் செல்ல செல்ல பெண்கள் தன்னுடைய பொருளாதாரத்திற்காகவும் சுய மரியாதைக்காகவும் சுய முன்னேற்றத்திற்காகவும் ஆண்களை விட ஆண்களுக்கு நிகராக நானும் சம்பாதிக்கணும்னு முயற்சித்தாங்க. ஆனால் இப்போ காலகட்டம் எப்படி இருக்குன்னா, ஆண்கள் வெளியில் போய் வேலை செய்யாட்டியும் பரவாயில்ல, வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டா போதும், நான் போய் சம்பாதிச்சுட்டு வரேன்னு சொல்கிற அளவுக்கு கலாச்சாரம் மாறுபட்டுள்ளது. இதில் அடிக்கோடிட்டு நான் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். ஆணாதிக்கத்தை உடைத்து பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது பெண்ணாதிக்கத்தை உருவாக்குவதற்கு அல்ல. பெண்ணாதிக்கத்தை உருவாக்குவதற்கு அல்ல. பெண்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்களுக்கு சரிசமமாக வைக்கணுமே தவிர ஆண்களை கீழே தள்ளணும்னு நினைக்கக்கூடாது. இது பெண்களுக்கு ஒரு வருந்தும்படியான சூழலாகத்தான் இங்கே இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இப்போதைக்கு இன்றைய கால பெண்களின் நிலை பாராட்டக்கூடியதாக இருந்தாலும், எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதித்து கொண்டு வந்தாலும், அதாவது பெண்களின் கால்தடம் படாத துறையே இல்லை அப்படின்னு இருந்தாலும், பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் ஏன் பெரும்பான அளவு பெண்கள் வெற்றியின் உச்சத்தை அடைவதில்லை? 1984க்கு பிறகு இன்னொரு இந்திரா காந்தி ஏன் நம்ம நாட்டுக்கு இன்னும் வரல? 2003 கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு போனாங்க. அவங்களுக்கு அப்புறம் 2021 ஸ்ரீஷா பந்த்லா விண்வெளிக்கு போயிருக்காங்க. 18 ஆண்டு காலம் அவகாசத்திற்கு அப்புறம் ஒரே ஒரு விண்வெளி நாயகி தான் நம்ம நாட்டில் இருக்கிறாங்களா? இந்தியாவில் படித்த பெண்களின் எண்ணிக்கை 70.4%. அதே வேலை செய்யும் பெண்களின் எண்ணிக்கை 41.7% பதிவாயிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? மீதி சதவீதம் உள்ள பெண்கள் எங்கே? மீதி சதவீதம் உள்ள பெண்களை குடும்பங்கள் வீட்டுக்குள் முடக்கிவிட்டார்கள். எப்படி பெண் ஆதிக்கம் ஒரு புறம் எழுச்சி பெற முயற்சிக்கிறதோ, அதே நேரத்தில் பெண் அடிமைத்தனமும் இங்கு நிலைத்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒளிந்து போகவில்லை. இது பெண்களுக்கு வருந்தத்தக்க ஒரு சூழல் தானே. பெண்களுக்கு 18 வயசை தாண்டிட்டாலே இந்த ஆண்களை பெற்ற தாய்மார்களுக்கு கண்ணு உறுத்த ஆரம்பிச்சிருது. பொட்ட பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அப்பா அம்மாவை கூட ஆசை காட்டி மண்டையை கழுவி பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. 10ல் 2க்கு வேணா சாத்தியமாகுமே தவிர மீதி 8க்கும் நிலைமை அந்த கிச்சன் தான். இது பெண்களுக்கு வருந்தக்கூடிய ஒரு சூழலாக தானே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த காலத்திலையும் பெண் சிசுவதையும் குழந்தை திருமணமும் வரதட்சணை கொடுமைகளும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சதவீதங்கள் வேணால் குறைந்து இருக்கலாமே தவிர அது இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம் கண்முன் வாழும் பெண்களுக்கு அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் எங்கோ ஒரு தெருக்கோடியில் ஏதோ ஒரு பெண் இன்னும் அதனால் அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாள். இது பெண் சமூகத்திற்கு ஒரு வருந்தக்கூடிய ஒரு சூழலாகத்தானே இருக்கிறது. நான் இன்னொரு விஷயத்தை இங்கே பதிவு செய்யணும் நான் விரும்புகிறேன். பெண்களுக்கு தங்களுடைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை. அது மட்டும் இல்லை, பெண்கள் கலாச்சார சீரழிவுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா பெண்களை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் ரகம், தனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் விருப்பங்கள் இருந்தாலும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்கணும்னு ஒரு கூட்டம். இந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க, தவறாக பயன்படுத்த துணிய மாட்டாங்க. வாய்ப்புகள் கிடைக்காத பெண்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப பாவப்பட்ட பெண்கள். இந்த இடத்துல நான் வாய்ப்புன்னு சொல்றது கல்வி, வேலை வாய்ப்பு, சுதந்திரம். 2வது ரக பெண்கள், யார் என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன வேணாலும் பழைய புராணம் பாடிட்டு போ, எனக்கு தோணுனதை தான் நான் செய்வேன்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளில் தனக்கு சாதகமானதை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்திப்பாங்க. இவங்களை என்ன சொல்லலாம், ரொம்ப விவரமான பெண்களின் ரகம்னு சொல்லலாம். 3வது ஒரு ரகம் இருக்கு. இவங்க தான் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடியவங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் அதுக்கு எதிராக தான் செய்வாங்க. இதை செய்யினா செய்ய மாட்டாங்க, இதை செய்யாதன்னா அதை தான் செய்வேன்னு நிற்பாங்க. சரி, அப்படி என்னங்க தவறாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, முதலெல்லாம் ஒரு வகுப்பில் 10 பிள்ளைங்க இருக்குதுன்னா அந்த 10ல் 8 நல்லா படிக்கும், 2 மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு படிப்புக்கு எடுத்துருங்க. இப்போல்லாம் 10ல் 8 லவ் பண்ணுது, 2 மட்டும்தான் உட்காந்து ஒழுங்காக படிக்குது. அந்த 8லையும் 2 தனி ரகம் இருக்குது. அவங்க எப்படின்னா, எங்களுக்கு பசங்க மீது விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை, பெண்களைத்தான் பிடிக்கும்னு. இது கலாச்சார சீரழிவா இல்லையா? இந்தியாவில் மொத்த பெண்கள் தொகையில் 10% பெண்கள் இந்த ஓரினை சேர்க்கையை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கலாச்சார சீரழிவா போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இதுல லிவிங் டுகெதர் வேற தனியா ஒன்று இருக்கு. ஒன்னா கூட படிக்கிற பையனை லவ் பண்ணுவோம், இல்லையா கூட படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுவோம். இப்படி பெரும்பாலான பெண்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டா பெற்றவங்களுக்கு எப்படி பெண் குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு தோணும்? அதுக்காக தான் நான் முதலே சொன்னேன், பெண்களுக்கு தங்களுடைய வாய்ப்புகளையும் தங்களுடைய சலுகைகளையும் தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லைன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ விவாகரத்துக்கும் மறுமணத்துக்கும் பேச்சுக்கு வந்துட்டோம்னா முதல்ல விட இப்போ நம்ம எவ்வளவோ முன்னேறிட்டோம். ஆனால் பெண்கள் இக்காலத்தில் அவதிப்படும் பெண்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறார்கள். அதுக்காக தான் பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இக்காலத்தில் இன்னும் சில பெண்கள் விவாகரத்தையும் மறுமணத்தையும் பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டு வாழும் சமூகத்தில் தான் நாமளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது பெண்களின் ஒரு வருந்தத்தக்க ஒரு சூழலாக தானே இருக்கு. நாம சமூகத்தில் முன்னேற்றம் அடைந்துட்டோம்னு சொல்லிட்டு சமூகத்தில் முன்னிலை வகுத்து கொண்டிருக்கும் பிரதமர் திரௌபதி முர்மு, PV சிந்து, சாக்ஷி மாலிக், அமுதா IAS, ஜெயலலிதா அம்மா, மறைந்த ஜெயலலிதா அம்மா போன்றவர்களை கையை காமிச்சு நாம சாதிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில் சிந்தித்து பாருங்கள், பெண்களின் வேகத்திற்கும்
விவேகத்திற்கும் இந்நேரம் நம்ம நாட்டில் 5 கல்பனா சாவ்லா, 4 PV சிந்து, 3 ஜெயலலிதா அம்மா, 2 கிரண் பேடி, 1 குகேஷாவது இருந்திருக்க வேண்டாமா? ஏன் இல்லை? ஏனென்றால் பெண்களுக்கு தங்களுடைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை. பண்பாட்டிலும் பக்குவத்திலும் புத்தி கூர்மையிலும் புகழ்பெற்ற பெண்களால் ஏன் உலக செஸ் போட்டிகளில் முன்னிலை பெற முடியவில்லை? ஏனென்றால் பெண்களுக்கு தங்களுடைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை. தகுதி இருக்கும் பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆகவே பெண்களின் இன்றைய கால நிலை வருத்தத்திற்குரியது என்பதை ஆழ்ந்த மன வருத்தங்களுடன் பதிவுபடுத்திக் கொண்டு என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பாக பேசிய சகோதரிக்கு மீண்டும் ஒரு முறை இந்த சபை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. குழந்தை வளர்ப்பிலே பார்த்தீங்கன்னா, ஒரு பையன், சின்ன பையனுக்கு ஒரு பொம்மையை கொடுங்க, ஒரு பொண்ணு கையிலையும் ஒரு பொம்மை கொடுங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அந்த பொம்மையை வச்சு தலையை சீவி விடும், மேக்கப் போட்டு கொடுக்கும், அதுக்கு சோறு ஊட்டி விடும், அது தூங்க வைக்கும். அது பொம்பளை பிள்ளை பண்ணும். நம்ம பையன் WWF பாக்ஸிங் போடுவான், அந்த பையனோட குத்துவான் இல்லையா? அது உளவியல் ரீதியாகவே அப்படி வருது. அதை ஆரம்பத்திலேருந்தே களையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க பாவம். அப்படிலாம் இல்லைம்மா. இந்த காலத்தில் பெண்கள் பசங்களை ரிஜெக்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க தெரியுமா? ஒரு காலத்தில் தான் யார் மாப்பிள்ளை விட அவங்க தான் டாமினேஷன் அப்படின்னு இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. யார் டாமினேஷன் இன்னைக்கு? பெண்ணை பெற்ற வீடு தான் டாமினேஷன், தெரிஞ்சுக்கிங்க. ஒரு காலத்தில் இந்த மார்னிங் டிஃபன்னு நம்ம ஊரில் ஒன்று போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? ஒரு பொண்ணை பெற்ற அப்பாவாக தான் இருப்பார். இந்த மார்னிங் டிஃபன் நம்ம ஊரில் என்ன போடுவாங்க? பொங்கல் இல்லையா? நெய் ப்ளஸ் டால்டா, கேசரி நெய் ப்ளஸ் டால்டா உண்டா இல்லையா? சாப்பிட்டீங்கன்னா 3 நாளைக்கு பசிக்காது. ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பாருங்கள், யார் பொண்ணோட அப்பா யார் மாப்பிள்ளையோட அப்பான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பார்த்துருக்கீங்க? வாங்க 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 குக்கர் சாப்பிடுங்க. யார் அவர் தான் மாப்பிள்ளையோட அப்பா. ஏன்? கல்யாண செலவுக்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அல்லையில் ஒரு பையன் வச்சுட்டு வெறிக்க பார்த்துட்டு இருப்பார். திங்கிறவனெல்லாம் இந்த வெட்டுறாங்களடா, இவனெல்லாம் மொய் வைப்பாங்களா மாட்டாங்களா? அவர் யார்? அவர் தான் பொண்ணோட அப்பா. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் பிச்சை எடுக்க வந்துட்டான் சார். ஏன் பிச்சைக்காரனை உள்ளே விட்ட அப்படின்னா, சார் அதான் பொண்ணோட அப்பா. மொத்தத்தையும் பிடிட்டு விட்டாங்க. அப்படிலாம் ஒரு காலம் இருந்ததுமா. இன்றைக்கி அப்படிலாம் எந்த இடத்துலையும் சூழ்நிலை கிடையாது. உன் பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறானா, சொத்து இருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக நீங்கள் இருப்பீங்களான்னு 1008 கண்டிஷனை போட்டு பொண்ணை கொடுக்குற நிலைமையில இன்றைக்கி பெண்ணை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் 90s கிட்ஸ்னு ஒரு குரூப்பே இருக்குது தெரியுமா? கல்யாணம் ஆகாமல் பாவம் அவனெல்லாம் அத்தனை பேர் இருந்துகிட்ருக்காங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்னது உண்மை, கலாச்சார சிரிவு இருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. என் பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் போதும், அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாடாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணால் சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கேட்டகரி இருக்குது. வைகரையிலேயே துயிலெழுந்த வஞ்சி கொடிகளோட பரம்பரைக்கு இன்றைக்கெல்லாம் பல்லு விளக்குறதுக்கே 10:30 மணிக்கு மேலே ஆகுது. உச்சி மீது வானல்ல பேன் விழுந்தாலே பேயறிந்தது போல ஆகிவிடுகிறார்கள். பொத்தானை தைப்பதற்கு கூட அவர்கள் அத்தானைத்தான் கூப்பிடுகிறார்கள். தலையணைக்கு கொடுக்குற மரியாதையை கூட இன்றைக்கு தலைவனுக்கு கொடுப்பதே இல்லை. நீங்கள் சொன்னது தான் இல்லையா? மதுரையே எரிச்ச பரம்பரை இன்றைக்கி அடுப்பு எரிக்க மாட்டோம்னு சொல்லி புரட்சி செய்து கொண்டு இருக்கிற காலத்தில் இன்றைக்கி நம்ம இருந்துகிட்ருக்கோம். அன்னைக்கு இருந்த கண்ணைக்கு மதுரை எரிச்சா, இன்றைக்கி இருந்த பெண் நினச்சிவா கோவலனை எரிச்சிருவா. எதுக்கு மதுரை எரிக்கணும்? இவனை முதல்ல எரி அப்படின்னு அவனை எரிச்சிருவா, வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி புரட்சிகரமான பெண்கள். வேற ஒரு பெண்ணிட்ட போயிட்டு வந்தான உடனே கண்ணகி என்ன பண்ணுறா? தன் கால் சிலம்ப கலட்டி இந்தான் கொடுத்து நம்ம வேற ஊருக்கு போய் பொழைச்சி போம்பா. இந்த காலத்தில் பொண்ணு காலில் உள்ள சிலம்ப கலட்ட மாட்டா, செருப்பை கழட்டுவா இல்லையா? அப்படி பெண்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பேச வருகிறார் ஐஸ்வர்யா, உங்க கல்லூரி மாணவி. நல்ல கைத்து. பெண்களின் நிலை வாழ்த்தும்படிதான் உள்ளது என்று உண்மையை பேச வந்திருக்கும் என் அணியை சார்ந்தோருக்கும், இல்லை என்று மறுத்து பேசினாலும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்திருக்கும் எதிரணியினருக்கும், இங்கு திரளாக திரண்டிருக்கும் எம் கல்லூரி சிங்க பெண்களுக்கும், தமிழன் தொலைக்காட்சிக்கும், என் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் பெண்களின் நிலை என்ன படிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், என்ன தொழில் பண்ணணுங்கிற முடிவெடுக்கிற உரிமை இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க நடுவரையா. இருக்குமா? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான செருக்குடைய செம்மையும் மாதர் திரும்புவதில்லையாம்.
ஆம், பாரதி கண்ட புதுமை பெண்தான் இன்று பாரினில் பல பட்டங்கள் பெற்று வலம் வருகிறாள். அத்துணை பெண்களையும் இந்த மகளிர் தின நல்நாளிலே வணங்கி என் விவாதத்தை துவங்குகின்றேன். சற்றே சிந்தித்து பாருங்கள், இன்றைய சூழலுக்கு தேவையான தலைப்பு இது. எதிரணியினர் இந்த தலைப்பை சற்று கவனிக்கவில்லையோ என்ற ஐயம் எனக்குள் உண்டு. இன்றைய சூழலில் பெண்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை வினாவாக வைத்திருக்கிறீர்கள். வாழ்த்தும்படி உள்ளதா இல்லை வருந்தும்படி உள்ளதா? வாழ்த்தும்படிதான் உள்ளது என்று வாதாட வந்திருக்கின்றோம். அதில் உள்ள நியாயங்களை உங்களுக்கு நிதர்சனமாக கொடுக்க வந்துள்ளோம். மனித வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்களேன். தாயின் கருவறையில் தொடங்கி வகுப்பறையில் வளர்ந்து மணவரையில் மலர்ந்து இறுதியாக கல்லறை வரை செல்கிறது என்றால் இந்த ஒவ்வொரு அறைகளிலும் பெண்களின் நிலை என்னவென்று சிந்தித்து பாருங்களேன். தாயாக, சகோதரியாக, தோழியாக, காதலியாக, மனைவியாக, இறுதியாக கல்லறை வரை செல்லக்கூடியதுதான் பெண்களின் நிலை. அப்படி அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்தாங்க. இங்க எத்தனையோ தமிழ் ஆர்வலர்கள் வந்திருக்கிறீங்க, பேராசிரியர்கள் இருக்கிறீங்க. இதிகாசங்களை சற்று திருப்பி பாருங்கள். தன் கணவன் கொண்டு வந்த சிலம்பை மன்னன் தவறாக தீர்ப்பளித்தான் என்று கண்ணகி அன்று வழக்கறிஞராக சித்தரிக்கப்பட்டாள். மன்னனையே கேள்வி கேட்க தெரிந்த கண்ணகிக்கு தன் கணவன் ஏன் மாதவியிடம் போனாள் என்று கேட்க முடியாத அவல நிலை அன்று ஏற்பட்டது அன்று. ஆனால் இன்று அப்படி இல்லை. ஏதேனும் தவறுகள் நேரிட்டால் மீட்டூவிலும் இணைய வழியிலும் காவல் நிலையத்திலும் காவலன் செயலியிலும் இது போன்ற எண்ணற்ற வாய்ப்புகளை பெண்களின் பாதுகாப்புக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் நம் அரசு செய்து கொண்டுள்ளது. அன்று பெண்களுக்கு பாண்டிய மன்னன் ஏன் நீதி தவறுனான் தெரியுமா? சொல்லுங்க நடுவர். ஏன் தடுமாறுனா? ஊர் பேர் என்ன? மதுரை. பேர்லேயே மது இருக்கு இல்லையா? இப்போ யாராக இருந்தாலும் தள்ளாடத்தானே செய்வாங்க. அன்று பெண்களுக்கு பிரச்சனை நடந்தது, இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் முழுமையாக மறுக்கவில்லை. ஆனால் அன்று நடந்த பிரச்சனைகள் சோற்றில் மறைக்கப்பட்ட முழு பூசணிக்காய் போல இருந்தது. ஆனால் இன்றைய பிரச்சனைகள் முழு பௌர்ணமி போல வட்டமிட்டு காட்டப்படுகிறது என்றால் இன்றைய நிலை பெண்கள் வாழ்த்தும்படியாக தானே உள்ளார் நடுவர் அவர்களே. அன்றைய சூழலில் ஒரு பெண் மருத்துவர் படிக்கணும்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதற்கு முதல் அடி எடுத்து வைத்தவர் நமது முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார் அவர்கள். இன்று அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு மருத்துவத்துறையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. மாலுமி முதல் நாசா விண்வெளி வீராங்கனை வரை எம் பெண்கள் கால் தடங்களை பதித்துக் கொண்டுள்ளனர். அப்போல்லாம் மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் படிக்கணும். மருத்துவத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கக்கூடாது. நீங்கள் சமஸ்கிருதம் படித்தா தான் மருத்துவமே படிக்க முடியும். அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்போது அந்த சமஸ்கிருதத்தை அவங்க படிக்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு பெண் தான். அதனால் அங்கே இருக்கிற அத்தனை ஆண் மருத்துவர்களாலும் அந்த மருத்துவ மாணவர்களாலும் அவங்க ஒதுக்கப்படுறாங்க. அந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் தனியாக நான் சொல்லி கொடுக்க விரும்பலைன்னு ஆசிரியரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனிமையாகவே அவர்கள் இருந்து அந்த மருத்துவத்தை படித்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய சாதனைக்குரிய ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் அவங்க தன் வாழ்க்கை முழுவதையும் மருத்துவத்துக்கே தியாகம் செய்து திருமணமே செய்யாமல் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு தியாக வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் அவர்களை இன்றைய வரைக்கும் நாம் பேச வைத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண் தான் என்ன செய்வார்? பிரசவம் பார்ப்பார். ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த லட்சியத்துக்காக ஒரு பெண் அன்றைக்கு விதையாக விழுந்தால் அந்த ஒரு தீபம் இன்றைக்கு 1,00,000 தீபங்களை ஏற்றி இருக்கிறது என்றால் அந்த தியாக தீபத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? இந்தியாவிலேயே மிக உயர்ந்த படிப்பு என்றால் ஐஏஎஸ் தேர்வு தான். நம்ம இந்தியாவின் முதல் ஐஏஎஸ் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னம் ராஜம் மல்கோத்ரா. அவங்களோட வேலைக்கான அந்த ஆர்டர் அவங்க கையில் வாங்கும்போது அந்த அதிகாரியோட சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டால் இந்த உத்தரவு ரத்தாகிவிடும். அதாவது அந்த காலத்தில் திருமணமான வேலை கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்று பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்று எத்தனையோ பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவர்களை ஒருத்தரை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அமுதா ஐஏஎஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழகத்தில் 2 மாபெரும் அரசியல் தலைவர்கள் ஜெயலலிதா அம்மா மற்றும் கலைஞர் ஐயா அவர்களோட இறுதிச் சடங்கை நடத்தியவர் நமது அமுதா ஐஏஎஸ் அவர்கள். கலைஞரோட இறுதிச் சடங்கு நடத்துறதுக்கான பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ
கலைஞரோட இறுதி சடங்கு மெரினாவில் நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்ற சட்ட சிக்கல்கள் இருந்தபோது கடைசி நிமிடத்தில் தான் மெரினாவில் இடம் கிடைத்தது. அதனை மிக குறுகிய நேரத்தில் எந்த சலசலப்புமின்றி நடத்தி காட்டினார். அன்றே அவர் சிஎம்மின் குட் புக்கில் இடம் பிடித்தார். பிரதமர் அலுவலகத்தில் இருந்த அவர் இன்று உலக வளர்ச்சி துறையின் முதல் செயலராக இருக்கிறார் என்றால் பெண்களின் நிலை விண்ணளவிற்கும் போற்றும்படியாக தானே உள்ளது நடுவர் அவர்களே. ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்றால் சில விதிமுறைகள்லாம் இருக்கு. 32 வயசு வரைக்கும் தான் எக்ஸாம் எழுத முடியும். ஐஏஎஸ் ஆபீசர் டேட்டா செட் அப்படிங்கிற அமைப்பு என்ன தரவு கொடுக்குதுன்னா, இந்த வயது வித்தியாசத்தில் ஆண்களால் 30 வயதுக்கு மேல் தான் ஐஏஎஸ் ஆக முடிகிறது. ஆனால் ஐஏஎஸ் எழுதுகின்ற 53% பெண்களில் 26 வயதிற்குள்ளே அதனை சாதித்து காட்டுகிறார்கள். ஆண் பிள்ளைகள் வேணா வீட்டிற்கு வாரிசாக இருக்கலாம், ஆனா எங்கள் பெண் பிள்ளைகள் தான் அந்த குடும்பத்திற்கே பரிசு. பெண் பிள்ளை பிறந்தா சிசு கொலை செய்த சமூகம் அன்று. ஆனால் இன்று பெண் இல்லாத துறை இருக்கா என்று சிந்திக்கும் அளவிற்கு நாங்கள் முன்னேறியுள்ளோம். பாத்திரங்கள் கழுவிய கைகள் எல்லாம் இன்று பதக்கங்களை பெறுகிறது என்றால் எங்கே குறைந்து விட்டது பெண்களின் நிலை வருந்தும்படியாக? அன்று இருந்த நிலை வருந்தும்படியாக இருந்தாலும் இன்று போற்றும்படியாகவும் வாழ்த்தும்படியாகவே உள்ளோம் என்று கூறி, இன்றைய சூழலில் பெண்களின் நிலை வாழ்த்தும்படியாகவே உள்ளது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி படைத்தவன். நன்றி, வணக்கம். அதாவது பாத்திரம் கழுவக்கூடிய கைகள் இன்றைக்கு பதக்கங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மைதான். நம்ம ஊரில் உள்ள பெண்கள் பக்கத்து வீட்டுக்கு போன பையன் வரலைன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விட்ட பாத்திரம் திருப்பி வரலைன்னு ரொம்ப கவலைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாத்திரத்தோடையே புழங்கின பெண்கள் இன்றைக்கி பதக்கங்களை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பேசணும். வாங்க சமீர் அவர்கள், உங்கள் கைத்தட்டல் கிடையாது. பெண்கள் ஆண்களை விட சிறந்தவரா இல்லையா? தலைப்புக்குள்ளேயே போல பெண்கள் என்றைக்குமே சிறந்தவர் தான். பெண்கள் என்றைக்குமே ஆண்களுக்கு எந்த வகையிலையும் சளைத்தவர்கள் அல்ல. ஆண்களும் பெண்களும் ஈக்குவல், சமம் தான் அப்படிங்கிறத நாங்கள்ல இந்த உலகமே ஒத்துக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் சாதிக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல, பெண்கள் சாதிச்சுட்டே தான் இருக்காங்க, இன்னும் சாதிக்க தான் போகிறாங்க இல்லை. ஆனால் அவங்களோட நிலை எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ ஐடின்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பேசின மேடம் சொன்னாங்க ஐடியில் போய் சாதிச்சாங்க. இல்லை, ஓகே ரைட், ஐடியில் போய் சாதிக்கிறாங்க, ஓகே. ஐடியில் வேலை செய்கிற பெண்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்துருக்கீங்களா ஒரு நாளாவது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு? நைட் ஷிஃப்ட் வேலை செய்ய, நான் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சுருக்கேன். என் டீமில் இருந்த பெண்கள் தெரியும். நான் டீம் லீடராக இருந்தப்போ என் டீமில் இருந்த பெண்களோட நிலைமை எனக்கு தெரியும். மாதத்தில் அந்த 3 நாள் மாதவிடாய் காலத்தில் கூட அவங்கள வந்து நைட் ஷிஃப்ட்டில் கஷ்டப்படுத்தியிருக்கேன். அந்த கஷ்டத்தை நான் நேர்கொண்டு பார்த்துருக்கேன். சாதிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லு, எவ்வளோ வருந்தும்படி அவங்க நிலைமை இருக்கு. அந்த கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு டீம் லீடராக இருக்கேன். அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா நான் திட்டதான் செய்வேன். எனக்கு தெரியாது அவங்களோட நிலைமையெல்லாம். பின்னர் தான் எனக்கு தெரிய வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம திட்டா அவங்க அழுகு, ஏன் அழுகிறான்னு கேட்டால் இந்த மாதிரி நிலைமைன்னு சொல்கிறப்ப நான் போய் மன்னிப்பு கேட்பேன். இது தெரியாமே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன தெரியுமா? இப்போ ஒரு பெண்மணிகளும் வந்து வேலைக்கு போகிறாங்க. மேக்சிமம் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் வந்து அவங்களோட சந்தோஷத்துக்காக போகலைங்க. உண்மையை சொல்லிட்டா அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் எல்லா பெண்களும் மேக்சிமம் பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட சந்தோஷமே தன்னோட குடும்பம் தான் அப்படிங்கிறதுல என்றைக்குமே மன உறுதியோடு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. தான் கையில் சம்பாரித்து பண புழக்கத்தை வந்து நிறைய பார்த்துட்டாங்க. அதனால வந்து நிறைய செலவுகளை செஞ்சுட்டாங்க. நிறைய வேண்டாத விஷயங்களை வந்து கற்று வச்சுக்கிட்டாங்க. ஐயா ஃபஸ்ட்டு சொன்னார், பெண்கள் தலை குனிந்து போனதெல்லாம் அந்த காலம். பெண்கள் தலை நிமிர்ந்து, இப்போவும் பெண்கள் தலை குனிந்து தான் போகிறாங்க. எதுக்குன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பேசுகிறப்பவும் சரி, ஐயா சொல்கிறப்பவும் சரி, பெண்கள் மல்டி டாஸ்கிங்கில் கிங் அப்படின்னாங்க. சாரி, குயின்னு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ஒருத்தர் 2 பேர் வந்து சாதிச்சதை பற்றி மட்டுமே பேசுகிறீங்கள, எவ்வளோ டேலண்டான ஒரு பெண்கள் பின்தங்கி இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ காரணங்கிறதுனால இதெல்லாம் வருந்தும்படி இல்லையா? ஒருத்தங்க சாதிச்சு முன்னேறி போகிறாங்க அப்படின்னா அவங்களோட சாதனையை தடுத்து நிறுத்துறதுக்காக என்னென்ன காரணம் சொல்கிறாங்க? அவங்க பெண்ணே இல்லைன்னு சொல்லி ஒதுக்குன காலங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸில் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வராங்க. இவங்களோட இதை நான் டெஸ்ட் பண்ணி இவங்க பெண்ணே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க. எப்படி பெண்ணே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க? இது வருந்தும்படி இல்லையா மேடம்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நீங்கள் சாதிச்சதை மட்டும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, தப்பே கிடையாது, சந்தோஷப்படுங்க. நாங்கள் கையும் தட்டுவோம், கண்ணீரும் சிந்துவோம். ஆனால் கை தட்டி சந்தோஷப்படுறவங்க நல்லா இருக்கட்டும். கண்ணீர் சிந்தவங்களை பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சாதிச்சவங்களை பற்றி மட்டுமே பார்க்குறீங்க. அவங்கள மட்டும் நாங்கள்லாம் வந்து சோதனையை தாங்கிட்டு இருக்காங்களே. ஏன்னா வெறும் 10% பெண்கள் மட்டும்தான் சாதிச்சுட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 90% பெண்கள் வலியும் வேதனையோட தான் பின்தங்கி இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு வருந்தும்படி இருக்கிறது. பெண்களோட நிலை வந்து வருந்தும்படி இருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் காதல்.
காதல்னா ஒரு ஆணும் பெண், இந்த இடத்துல பேசுறது தப்பா ரைட்டாலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா காதல்னா ஒரு ஆணும் பெண்ணும் பண்றதுதான் சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் நம்மளோட மண்டைக்குள்ள பூத்திட்டாங்க. எப்படி? சமூக வலைதளங்கள் படங்கள்லாம் வந்து பூத்திட்டாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், 20 வருஷமா உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு உனக்கு என்ன வேணும் வேணாங்கிற பார்த்து பண்ண அந்த பெற்றவங்களோட காதல் பெருசா? 1 மாசம் 10 நாள் அவளையா 2 வருஷம் பழகுன ஒரு ஆணோட காதல் உங்களுக்கு பெருசா இருக்கா? இதுலயே உங்களுக்கு தெரியல பெண்களோட மனநிலை வந்து சரியானதா இல்லை. சமூக வலைதளம் ஒன்று வந்துச்சு, சோசியல் மீடியான்னு ஒன்று வந்துச்சு. பெண்களோட மனநிலை வந்து குறுகிருச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க சோசியல் மீடியா ப்ரௌசிங்கு ஏஐ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இன்டர்நெட்ல உலகம் ஃபுல்லா எங்கே போறீங்க நியூஸ் எல்லாம் கத்துக்கிறீங்க. இதனால மட்டும் உங்களோட மைண்ட் வந்து ப்ராட் ஆயிருச்சா? வெளி உலக வாழ்க்கை தெரிஞ்சிருச்சா? சொல்லுங்க. இல்ல, வருந்தும்படி தான் இருக்கு. நம்ம உலக செய்தியை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க. ஐயா சொன்னாரு, என் பொண்டாட்டியோட பிளவுஸ் லூஸ் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி வந்து திட்டிட்டு இருக்கா அப்படின்னு. என் பொண்டாட்டியோட பிளவுஸ் வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு, அவளுக்கு கை விரல 2 விரலே உள்ள போக மாட்டேங்குது, ஏன்னா அவள் குண்டாயிட்டா. அவளை சந்தோஷமா நான் வச்சிருக்கேன். ஆனா அவள்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அவள் என்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு. கை தட்ட வேண்டியது இல்லைங்க, நான் நினச்சிட்டு இருக்கிறது அவளை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு இருக்கேன்னு. ஆனா அவள் எவ்வளோ சங்கடப்படுறா எவ்வளோ வருத்தமா இருக்கான்னு சொல்லி அவள்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். இவ வாடி போடின்னு நம்ம எல்லாருமே பேச முடியாது. கரெக்டா? என்னதான் நம்ம வந்து கூட ஃப்ரெண்ட் ஆகட்டும் க்ளோஸ் ஆகட்டும் வாடி போடின்னு பேச முடியாது. பொண்டாட்டியை நான் உரிமையா இவ வாடி போடி, அதான் வித்தியாசம் மற்றவங்களுக்கும் பொண்டாட்டிக்கும். இது இந்த காலத்தில் இருக்க பெண்களுக்கு யாருக்காவது புரியுதா? ஸோ இந்த சூழலில், இன்றைய சூழலில் பெண்களின் நிலை உண்மையாலுமே வருத்தம் அளிக்கிறது. ஆனால் இது மாறணும், மாறியே ஆகணும். பிராட் மைண்டா இருங்க தயவு செஞ்சு. இந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த அனாவசியங்களை விட்டுறாதீங்க. நமக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன வித்தியாசம்னா கலாச்சாரம் தான் வித்தியாசம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லி முடிச்சாருங்க ஐயா. நான் அமெரிக்கா போயிருந்தப்போ, வேலை விஷயமா அமெரிக்கா போயிருந்தப்போ ஒரு பப்புக்கு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, வெறும் பார்க்கறதுக்கு மட்டும்தாங்க. அப்போது ஒரு பொம்பளையும் ஒரு ஆணும் அடிச்சுக்கிறாங்க, அடிச்சு விட்டுட்டு இருக்க. நான் கேட்குறேன் ஏன்னு. இல்லை அது அவனோட புருஷன் அப்படின்னு. சரி, அப்போ வீட்டில் இருந்தது அது இவளோட புருஷன் அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை, என்னடா இல்லை பப்பில் நான் பார்த்தது அந்த பொம்பளையோட 3வது புருஷனாமா. வீட்டில் நான் பார்த்தது அந்த பொம்பளை. இது சத்தியமாக நடந்த உண்மைங்க, நான் இதுக்கெல்லாம் இட்டுக்கட்டியெல்லாம் சொல்லலை. வீட்டில் இருந்தது 4வது புருஷனாமா. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ். அப்போ அந்த ஆள் கூட இருந்த அந்த பொம்பளை அதான் அந்த ஆளோட 3வது பொண்டாட்டி. சரி எல்லாம் வேண்டான்னு விட்டாச்சு, அப்புறம் எதுங்க அடிச்சுக்கிறேன். இருந்தாலும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்குமல்ல, யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் ஒரு பொசசிவ்னஸ், அது இங்கே பப்ளிக்காக வந்து அந்த கலாச்சாரத்தை இங்கே நம்ம பின்பற்ற முடியுமா? ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கா இல்லையா? இது நடந்துட்டு இருக்கா இல்லையா? பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியமாக அவர்களை பார்க்க வேண்டும். இன்னைக்கு அந்த பார்வை இல்லை. அதுதான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்தா மகாலட்சுமின்னு ஏன் சொல்றாங்க? மகாலட்சுமி சாமியை நல்ல ஃபோட்டோவில் தான் பார்த்துங்க. ஆனால் எந்த ஒரு பெண்மையும் ஊமைக்கு எப்படி சொல்லுவாங்க? சாரி கட்டு வந்தா மேம் உட்காந்துருக்கேன், மேம் மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கீங்க மேம், இப்படி நான் சொல்றப்போ அவங்களுக்கு தப்பா தெரியாது. மேம் நயன்தாரா மாதிரி மாசா இருக்கீங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் பெண்களை வந்து மகாலட்சுமியா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருந்த காலம் எனக்கு வாழ்த்தும்படியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நயன்தாரா, சமந்தா, என்ன என்ன ஊமை எனக்கு புரியலையே. எங்க அம்மா அழகு, எனக்கு என் பாட்டி ரொம்ப அழகு. நாங்க மேம் உங்களை பார்க்கறதுக்கு எங்க அம்மா மாதிரி அழகா இருக்கீங்க மேம், இது மரியாதையை கொடுக்குதா? மேம் சமந்தா மாதிரி இருக்கீங்க மேம், அந்த புள்ள பாருங்க மேம் த்ரிஷாவோட தங்கச்சி மாதிரி இருக்காங்க மேம். எப்படி வித்தியாசம் தெரியுதா? மகாலட்சுமினா கையெடுத்து கும்பிடுவோம், அதே த்ரிஷா நயன்தாரானா எல்லாத்தோட கண்ணோட்டமும் ஒரே மாதிரியா இருக்கும். அதுதான் எனக்கு கரெக்டா இல்லையா? வருந்தும்படி இருக்கிறதா இல்லையா? வாழ்த்தும்படி பெண்களோட நிலை இந்த சூழல்ல, இந்த காலகட்டத்தில் வாழ்த்தும்படி பெண்களோட நிலை இல்லை. அதை உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற டெக்னாலஜி ஆகட்டும், சொசைட்டி ஆகட்டும், இது எல்லாமே பெண்களை அந்த அளவுக்கு வைத்திருக்கிறது. பெண்கள் சாதிக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல, சாதிக்கட்டும், இன்னும் நிறைய சாதிங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய விஷயத்துக்கு சாதிங்க, ஐஏஎஸ் ஆகுங்க, அரசியல்வாதியாங்க, எல்லாமே ஆகுங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சர்க்கிளை போட்டு வச்சிருக்கீங்க, அதுக்குள்ளே வாழாமல் பெரிய சர்க்கிளை போட்டு நல்லபடியாக வாழ்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல். அண்ட் நடுவரையா, நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, நம்ம வீட்லேயும் பெண்கள் வந்து நல்லபடியாக வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த சூழலில் வருந்தபடி இல்லாமல் வாழ்த்தும்படியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் சாரி டு சே, இன்று இப்போ இருக்கிற நிலைமை வருந்தும்படி தான் இருக்குங்க ஐயா. நன்றி வாய்ப்புக்கு கூறி. அவர் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஜட்ஜு சொல்லியிருக்கார், உன் மனைவியை இன்று முதல் விவாகரத்து ஆகிறது, இனிமே
உன்னுடைய வருமானத்தில் சம்பளத்தில் பாதியை அவளுக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும். இதை கேட்ட உடனே அந்த ஆண் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கான். ஏன் அப்படி? இவ்வளோ நாள் அவள் கூட இருந்த வரைக்கும் என் மொத்த பணத்தையும் அவள் தான் பிடிக்கிட்டு இருந்தா, இனிமேல் பரவாயில்ல, பாதி பணமாவது மிஞ்சுதே அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பெண்மணி மறுபடியும் ஜட்ஜிட்ட வந்திருக்கா. அந்த பொண்ணு தான் நம்மளை டைவர்ஸ் கேட்டுது. அப்புறம் இல்லை எனக்கு சேர்த்து வைங்க. ஏன்? இல்லை, அவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கானா இல்லாமல், அதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல, தயவுசெய்து நீ சேர்த்து வைங்க, அப்படின்னா தான் நான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி பெண்கள் எவ்வளோ சுதந்திரமாக இன்றைக்கி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இன்றைக்கி டிங்க்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது தெரியுமா? என்னது? டபுள் இன்கம் நோ சைல்டு. 2 பேரும் நல்லா சம்பாதிப்போம், குழந்தையே நாம் பெற்றுக்க வேண்டாம். அதுதான் இன்றைக்கி மக்கள் தொகை குறைந்திருப்பதற்கு ஒரு காரணம். அந்த காலத்துலலாம் கல்யாண முருங்கைன்னு ஒன்று வீட்டில் இருக்கும். வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்தாலே கல்யாண முருங்கைன்னு ஒன்று வளர்ப்பாங்க. அதுவும் இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக தன் வீட்டுக்கு ஒருத்தி வரப்போகிறானாலே அந்த மாமனார் வீட்லேயும் கல்யாண முருங்கை வச்சுருப்பாங்க. ஏன்னா இடம் எல்லாம் புதுசு, சமையல் புதுசு, எல்லாமே புதுசு. அந்த மருமக அந்த மாமியார்கிட்ட கூட எதையுமே சொல்ல முடியாது. அப்போ அவளுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள், உடல் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை எதுன்னு சொன்னால் அந்த கல்யாண முருங்கைன்னு சொல்லி கல்யாண முருங்கையை வீட்டில் வளர்த்தாங்க. அன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு வாரம் அன்னைக்கெல்லாம் மருதாணி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களாம்மா? ஏன்னா உடல் அந்த மருதாணி செவக்குதா இல்லையா, பித்தம் உடம்பா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. உடம்பு பித்தம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பேர் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக வாரம் மருதாணியை வச்சு அன்றைக்கி பெண்கள் செக் பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் சிகப்பு கலரில் ரிப்பன் வைப்பாங்க, சிகப்பு கலரில் பொட்டு வைப்பாங்க, கையில் சிகப்பு மருதாணி வைப்பாங்க. ஏன்? ஒரு பெண் தன் வாழ்க்கையில் 2 முறை இரத்தத்தை நேரடியாக பார்க்கிறாள். ஒன்று பருவம் அடைகிற போது, இன்னொன்று குழந்தை பேர் அடைகிற போது. அப்போ அதை பார்த்து அவள் பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உளவியல் ரீதியாக நம்ம நாட்டில் பெண்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு வச்சாங்க. ஒருத்தர் செஞ்சால் அது பழக்கம், அதையே தொடர்ந்து செஞ்சால் அது வழக்கம், அதையே ஒட்டுமொத்த மக்களும் செஞ்சால் அதற்கு பெயர் தான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது அந்த மண்ணுக்கு உகந்ததாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் அந்த மண்ணுக்கு ஏற்றதாக அந்த கலாச்சாரம் இல்லை அப்படின்னா அதனுடைய பாதிப்பை யார் சமாளிக்கணும்னா நாம தான் சமாளிக்கணும். ஒன்று நம்ம பெரியவங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தை மாதிரி ஒரு உலகத்தின் தலை சிறந்த கலாச்சாரம் உலகத்திலேயே கிடையாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தமிழனுடைய தனிப்பெரும் திறமை என்ன தெரியுமா? விருந்தோம்பல். எது விருந்தோம்பல்? என் கூட படித்தவனுக்கு, என் சொந்தக்காரனுக்கு, என் கூட வேலை பார்க்குறவனுக்கு நான் கொடுக்குறதுக்கு பேர விருந்தோம்பல். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு அவன் கேட்காமலேயே உணவு கொடுக்குறதுக்கு பேர் தான் விருந்தோம்பல், இல்லையா? அன்னைக்கு அதனால தான் வீட்டு வாசலில் திண்ணைகள் வச்சாங்க. காலை தொங்க போட்டு ஒருத்தன் உட்காந்தான்னா 1 ஹவரில் கிளம்ப போகிறான்னு அர்த்தம். அவனுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கணும். செவத்தில் சாஞ்சி உட்காந்தான்னா அன்னைக்கு அங்கே தான் தங்க போகிறான்னு அர்த்தம். உணவு நம்ம கொடுக்கணும். அவன் கேட்க மாட்டான். அப்படி வந்தவன் பழனியிலேருந்து பாத யாத்திரை வந்திருப்பான். அவன் செய்த புண்ணியத்தில் பாதியை பெற்றது நம்முடைய திண்ணைகள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது, இல்லையா? வளர்ப்பு முறை, பெண் குழந்தைகளை வளர்க்கிற முறை அந்த காலத்தில் ஒன்றுலேயும் ஒரு அர்த்தத்தோடு அன்னைக்கு அவங்க செஞ்சாங்க. திருமணமாக இருக்கட்டும், யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கலாச்சாரத்தில் உயர்ந்த ஒரு நாகரீகம் நம்முடைய தமிழனுடைய நாகரீகம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் புரட்சிங்கிற பேரில் சில விஷயங்களெல்லாம் உடைக்கிறத நம்ம ஒரு நாள் அனுமதிக்கவே முடியாது. எங்கள் தாத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 குழந்தைங்கம்மா, எவ்வளோ ஆக்டிவ் பர்சன் பாருங்கள். வருஷம் ஒரு குழந்தை எங்கள் பாட்டி பெற்றுருவாங்க. கரெக்டாக 10ஆவது மாதம் வில்லு வண்டி நிற்கும் எங்கள் வீட்டு வாசலில். நான் சொல்லுவேன், ஐயோ ஒன்றும் இல்லையா, நீ போய் அவன் இல்லை, எனக்கு உங்கள் தாத்தா பற்றி நல்லா தெரியும். 18 பிள்ளைய பெற்றாங்க. ஒன்றுக்கு எல்லாம் நார்மல் டெலிவரி உண்டா இல்லையா? இன்றைக்கி ஒத்த பிள்ளை பெற்றெடுக்கக்குள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன், ஸ்கேடி ஸ்கேன், ஆஹாஹா ஓஹோஹோ, எஃப்ஆர்ஐ செட் அப்படின்னு 1008 டெஸ்ட்டை எடுத்து இங்கே குனிய விடாத, அங்கே நிமிர விடாத, என்னங்க நடக்குது யோசிச்சு பாருங்க. அப்போது நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு தள்ளி வர வர அதனுடைய விளைவுகளை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? அப்போ எப்படி ஒரு கல்பனா சாவ்லா உருவாவா? அப்போ எப்படி ஒரு கிரண் பேடி உருவாவா? யோசிச்சு பாருங்க. பெண்ணுக்கு தடையாக
கலாச்சாரம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பெண்களும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னீங்க ஒரு பொண்ணே இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய தடை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உண்மை. ஆனால் அந்த படகு போட்டி இருக்குல்ல, படகு போட்டியில் ஆசியாவிலேயே முதல் இடத்தை பிடித்திருக்கிறாள் சென்னையை சார்ந்த மாணவி, தெரியுமா? அவள் எங்கே பயிற்சி எடுத்தா தெரியுமா? எல்லோரும் முகம் சுளிக்கக்கூடிய அந்த கூவத்தில் தான் அவள் பயிற்சி எடுத்தா. கேட்குறாங்க பயிற்சியாளர், ஏம்மா கூவத்தில் போய் நீ செலக்ட் பண்ண? இங்கே தான் கழிவுகள் அதிகமாக இருக்கிறது, இந்த நீரில் தான் அடர்த்தி அதிகம், இதிலே நான் துடுப்பு போடுகிற போது என் 2 கைகளும் வலிக்கும், இதிலே துடுப்பு போட்டு பழகிவிட்டால் உலகத்தில் எந்த நன்னீரில் வேண்டுமானாலும் என்னால் போட்டியில் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் என்றால் அதில் எவ்வளோ தடைகள் இருக்கத்தான் செய்து. அந்த தடைகள்லையும் ஒரு சாதனை வந்திருக்கா இல்லையா? உண்மைங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கெலாம் நான் தான் தக்காளி வாங்க போவேன், காய்கறிலாம். ஒரு தந்தையானவர் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுப்பார், தெரியுமா? சாப்பிட்ற சாப்பாடே வீட்டில் நல்லா இருக்கணும்னு ஒன்று ஒன்றா பார்த்து தேர்ந்தெடுக்கிற அவருக்கு தன்னுடைய மகளுடைய எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க தெரியாதா என்று ஒரு கேள்வியை கேட்டார். உண்மை, யோசிச்சு பாருங்க. அப்போது இன்றைக்கி சமூகத்தில் எதை பார்க்குறாங்கன்னா அந்தஸ்துங்கிற ஒன்றை தான் இன்றைக்கி எல்லோரும் பார்க்குறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் தொழில் முனைவோராக மாறியிருக்கிறார்கள், பல சாதனைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ தடைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி இன்றைக்கு பெண்கள் வீறு நடை போட்டு கொண்டிருப்பதையும் நாம் இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்கோம். என் ஒய்ஃப்லாம் சொல்லுவாள், அவள் உடம்பு சரியில்லைன்னா நான் சொல்லுவேன், நீ கவலைப்படாதம்மா, நான் வேணால் கடையில் வேணால் மாவு வாங்கிட்டு வரட்டுமா? என் மனைவி என் மேலே ரொம்ப இறக்க குணம், மாவு வேண்டாங்க, தோசையாகவே வாங்கிட்டு வந்துடுங்க. எவ்வளவோ தடைகள் இருக்கத்தாங்க செய்து, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த தடையும் தாண்டி இன்றைக்கு பெண்கள் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் விடையை சொல்லிடுறேன், தீர்ப்புக்கு வந்துடுறேன். Dream Builders, we build your dreams. உங்கள் கனவு இல்லத்தை வாஸ்து முறைப்படி வெல் பிளான்டு டிசைனுடன் முதல் தரச்சான்று பெற்ற கட்டுமான பொருட்களை கொண்டு சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு எல்லா வசதிகளுடன் நீங்கள் கேட்ட டிசைனில் கட்டித்தருகிறோம். கட்டிடத்துறையில் 8 ஆண்டுகள் அனுபவத்துடன் 100+ ஃபினிஷ்ட் ப்ராஜெக்ட்ஸுடன் உங்கள் ட்ரீம் பில்டர்ஸ் உடுமலை, கோயம்புத்தூர் மற்றும் தேவக்கோட்டையில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் எங்களிடம் டிடிசிபி அப்ரூவ்ட் பில்டிங் கான்ட்ராக்ட், பிளானிங், எஸ்டிமேஷன், இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் டிசைன் எல்லாமே சிறப்பாக செய்து தருகிறோம். உங்கள் கனவு இல்லத்திற்கு நாங்கள் கேரண்டி. இன்னும் என்ன தயக்கம், உடனே கால் பண்ணுங்கள், உங்கள் கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரீம் பில்டர்ஸ் 11 அன்சாரி ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன், உடுமல்பேட் 8903999713 மற்றும் 8903999745. பெண்களை வச்சே இந்த தீர்ப்பை சொல்கிறேன். இந்த ஜடை பின்னுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த 3 தலையை பிரிச்சுக்கிடுவாங்க. அது முடியெல்லாம் இருந்த காலத்தில் நான் சொல்கிறது இல்லையா, 3 தலையை பிரிச்சுக்கிடுவாங்க, பிரித்து அப்படி பின்னுவாங்க. ஆனால் 3ல் எத்தனை தான் வெளியில் தெரியும்? 2 தான் வெளியில் தெரியும், 1 வெளியில் தெரியாது, மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி பெண்ணுக்கு வரக்கூடிய தடைகள் என்பது 1% என்று சொன்னால் அவர்களின் ஆற்றல் வெளியில் தெரிகிற 2 மடங்காக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதால் இன்றைய சூழலில் பெண்களின் வாழ்க்கை வருந்தும்படி இருக்கிறது என்பதை விட வாழ்த்தும்படி இருக்கிறது என்பதையே பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.